சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? சட்டம் ஒழுங்கு விஷயத்துல நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுட்டு இருக்கிறல? நீ தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நீ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். மறுபடியும் சொல்றேன். மதுரை மாட்டுத்தாவணி தனியார் மருத்துவமனையில் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பேருந்து நிறுத்தத்தில் தங்கி துடைப்பம் விற்று வியாபாரம் செய்து வந்த மூதாட்டி அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். பையன் சார் இந்த பால்சாமி. அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக எதிர்ப்பாளருமான திரு கிஷோர் கே சாமி அவர்கள். வணக்கம் திரு கிஷோர். வணக்கம். வந்துட்டாயா வந்துட்டாயா, அழுகுக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா. இன்னைக்கு ஆளுங்கட்சியான திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு கரிஷ்மா, ஒரு ஈர்ப்பு எடப்பாடிக்கு இருக்கான்னு பார்க்க முடியுதா? அது என்ன கரிஷ்மா? ஒரு ஈர்ப்புள்ள தலைவர், தமிழ்நாட்டில் ஈர்ப்புள்ள தலைவர் லிஸ்ட்ல ஸ்டாலின். இதுதான் புரியாத புதுதா இருக்கு. ஸ்டாலினா எடப்பாடியா அப்படின்னு பார்க்கும்போது அந்த லிஸ்ட்ல ஸ்டாலின் மேலோங்கி தானே இருக்காரு. 10ல 7 ஓட்டு அவருக்கு விழுது. 3 ஓட்டு பல சர்வே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் நமக்கு எடுத்து சொல்றாங்க. ஸ்டாலினுக்கெல்லாம் ஈர்ப்பு இருக்குன்னு சொல்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நான் பார்த்தே ஆகணும். தண்டவளத்தை வண்டவளமாக்குறாங்க. இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடுவோம். தேரெழுத்து தெருவில் விட்டுருங்க வயவுலைய. இங்க இருந்து இடத்த நகர்த்திடுவோம். இன்னைக்கு அவங்க தானே ஆட்சி, அவங்க தானே இப்ப நாடாளுமன்ற தேர்தல் பெரிய அளவுக்கான அறுவடை செய்ய போறவங்க அவங்க தான்றாங்க. நீ அறுவடை செய்ய இல்ல கருணாநிதி சமாதியில தயிர் வடை வைய. அதாவது அவர்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. ஆனா என்ன திருமாவளவனுக்கு தான் பிளாஸ்டிக் சேர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிக்க வச்சே கொண்டாடுறாங்க. என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. வெல்லும் சனநாயக மாநாட்டுல திரு ஸ்டாலின் அவர்கள் திரும்ப கையை பிடிச்சுக்கிட்டு என்ன சொன்னார் பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? பெரியாரும் அம்பேத்கரும் மாதிரி இது இந்த கூட்டணி அப்படின்ட்டாரு. எனக்கா? உனக்குதான்? ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, இதெல்லாம் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற பழைய செருப்பால அடிச்சிருப்பாங்க. அதாவது அம்பேத்கர் திருமாவளவன் அவர்கள் சொன்னதை ஓரளவுக்கு நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஈவேராவுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். பெரியாரின் கொள்கைகளை தானே தாங்கி பிடித்து அவர் அடுத்த பெரியார் தானே. அவர் எதாவது தாங்கி பிடிச்சாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஈவேராவோட எந்த கொள்கையை தாங்கி பிடிச்சாருன்றதை எனக்கு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இங்க வாங்கல, ஒண்ணுமே இல்லங்க. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்ல. உனக்கு எதுக்குடா வீடு வாசல? சமூக நீதி, பெண் விடுதலை. எந்த சமூக நீதி? ஏய் நீங்க விடாவ அப்படின்னு கட்சிக்காரனை பத்தி கேட்டாரு. சமூக நீதி, சமத்துவம், பெண் விடுதலை ஆகிய பல்வேறு தத்துவங்களின் கூட்டு சேர்க்கைத்தான் திராவிடம் என்பது. காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. சமூக நீதி. உங்கள மாதிரி ஆட்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா, தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா, தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா. சமத்துவம். பெண் விடுதலை. எனக்கே இடுப்புல கைய வைக்கிறான்னு சொல்லி அந்த நகர செயலாளர் கேட்கறதுக்கு துப்பு இல்லைன்னா திமுகவுல எந்த பொம்பளை வந்து இருப்பா? இது எதுக்கு சொல்ற மாப்ள? இரண்டு பேரும் ஒன்றாகத்தான் கைதாக போகிறார்கள் நான் சொல்றேன் அப்படின்றார் உதயநிதி. கைதாகிறத பத்தி எல்லாம் நீ பேசலாமா? உன் பரம்பரையே பேசலாமா? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. உங்க தாத்தாவை பத்தி பேசுவோமா? காவல்துறை கதவு தட்டிய பொழுது என்ன பண்ணீங்க? மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். பெண் காவலர்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க. இப்படி எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. நீ அங்க பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு கைலியை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நான் முள்ளாடையே போடலை ஹின்னு அந்த பெண் காவலர்களை பார்த்து சொல்லலையா நீ? அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? அதுக்கப்புறம் நேரம் அங்கே நடந்து போனீங்க. அங்கே நடந்து போய் கக்கூஸ்குள்ளே போயிட்டு பூந்துக்கிட்டு வெளியில் வரமாட்டேன் அடம் பிடிக்கலையா? இதால் நீ கைதாகும்பொழுது கைதை எதிர்கொண்ட லட்சணம். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு.
அது மட்டும் இல்லாமல் அந்த மாறன் வர வரைக்கும் அங்கே உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கக்கூஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு அங்கேருந்து மாறன் ஃபோன் பண்ணி நீ வரலன்னா எனக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வர வரைக்கும் கக்கூஸ் கதவை திறக்கலையே நீ. அப்போ தெரியாதா அவன் கதை? இதாண்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். சரி, அந்த கைது நடந்த பொழுது உங்கள் மாவீரன் தளபதி எங்க போனார்? சாம்பார் ஆப்பு எனக்கு. இந்த தொடர்நடங்கி தயிர்விட தாத்தாவோட பேரன் தானே நீ பேசலாமா கைதை பத்தி? இந்த தொடர்நடங்கி தயிர்விட தாத்தாவோட பேரன் தானே நீ? எமர்ஜென்சியே சந்தித்தவராயிற்று. எமர்ஜென்சியே சந்தித்தவர் ஏன் தனது தந்தை கைது செய்யப்பட்ட பொழுது ஊரை விட்டு ஓடி போனார்? நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா டிசம்பர் 24 எம்ஜிஆர் நினைவு நாளுக்கு எம்ஜிஆர் போஸ்டருக்கு பதிலா அரவிந்த் சாமி போஸ்டர் அடிச்சிருக்காங்க. அதையும் ஒட்டி நீங்க நினைவு நாள் கொண்டாடுறீங்கன்னா நீ ஊரெல்லாம் லொல்லு சபா மனோகர் சிலையை போய் வச்சிருக்கே, கருணாநிதி சிலைன்னு நீ பேசலாமா? நெருப்புடா, இனிமே நீ ரெடிமேடு. இதுல கோரிக்கை வேற. பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் கருணாநிதிக்கு. நான் கொடுக்குறேன் பட்டம், நீங்க வாங்கிக்கோங்க. பாரத எட்டனா. உங்களுக்கு கலைஞரே பிடிக்காதுங்க. தமிழகத்தை 5 முறை ஆண்ட ஒரு தலைவனை நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, வரலாறு தெரியாம பேசுவீங்க. பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இங்க ஒரு முதலீட்டாளர் மாநாடு, அதற்கு பிறகு ஸ்பெயின் தொடர்ச்சியா. என்ன முதலீடு வந்துருச்சு இது வரைக்கும்? அது சொல்லுங்க. இது வரைக்கும் நீ போனீங்க, ஜப்பான் போனீங்க, என்ன முதலீடு வந்தது? எந்த பயனும் இல்ல. 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு. 200 ரூபாய்க்கு வேலை கொடுத்துருக்காரு. என்ன ஒரு 200 ரூபாய் தலாக்கு கூலிகளுக்கு வேலை கொடுத்துருக்காரு, ஊப்பிகளுக்கு. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.